இந்த நாய் இப்போ நான் பார்த்தேன். இதுக்கு பிளாஸ்டிக் பாட்டில் தலையில் மாட்டிகிட்ருக்கு. இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரில. யாராவது அனிமல் ரெஸ்கியூ டீம் இருந்தால் இது கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமான்னு பாருங்களேன். இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டில் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியல. கோமா வேறு இருக்கும் எப்படியும். யாராவது இதை சரி பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா தோணுச்சு. கூகுளில் சர்ச் பண்ணி ப்ளூ க்ராஸோடைய நம்பரை எடுத்துகிட்டு அவங்களுக்கு கால் பண்ணேன். தென் சாரா ஐயர் அப்படின்றவங்க அவங்களுக்கும் கால் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ளூ க்ராஸில் இமீடியட்டாக கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 1 ஹவரில் எங்கள் ஆட்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 12:30 போல் ப்ளூ க்ராஸ்லேருந்து கன்ஃபர்மேஷன் வந்தது. கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் தேம். இப்போ ப்ளூ க்ராஸ்லேருந்து வந்துட்டாங்க. அந்த நாயை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ அது பக்கத்து தோட்டத்துக்குள்ளே போய் அங்கேருந்து அடுத்த தோட்டத்துக்கு போய் அப்படியே கொஞ்சம் ஆட்டம் காமிச்சிட்டே இருந்தது. அடுத்த தோட்டத்து வழியாக உள்ளே வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் வந்துச்சு. அப்போது அந்த இன்ஜெக்ஷனை அது மேலே அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் ஃபஸ்ட் டைம் அடித்தது வந்து மிஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளார தான் உள்ளே போய் தண்ணியிலே நடந்து அடுத்த தோட்டத்துக்கு ஒரு வழி இருந்தது, அது வழியாக போயிடுச்சு. பட் அது தலையில் மாட்டிருக்கிறது எப்படியாவது எடுத்தே ஆகணும். ஸோ வெயிட் பண்ணோம் அது வர வரைக்கும். வழி இல்லைல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அடித்தது ஒர்க் அவுட் ஆகலை. தப்பிச்சிட்டார் அவர். திருப்பியும் அதை தேடிட்டு போகிறோம். இங்கே இருக்கு. உங்கள் பேர்? ஓ, நீங்கள் தான் வேலுவா? சாரா தெரியும். அவங்க தான் எனக்கு உங்கள் நம்பர் அனுப்பியிருந்தாங்க. நான் இன்னும் பேசல உங்கள்கிட்ட. பட் உங்கள் நம்பரும் இவர் வினோத்தோட நம்பரும் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த நாய் லோக்கல் நாய் தான் போல. ஃபுல்லாக வழியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்குது. ரொம்ப நாளாக இப்படி தான். இல்லை, ரொம்ப நாளாக இப்படி தான் மாட்டியிருக்கா அதுக்கு. அந்த நாய்க்கு அப்படி தானா எப்போவுமே மாட்டிக்குமா? அது எதனா டப்பா பார்த்தா அதுக்குள்ளே போய் சாப்பிடாது. மற்ற நாய் ஏதோ சாப்பிடாது. ஸோ அந்த மயக்க மருந்து திருப்பியும் இன்ஜெக்ஷனில் ரெடி பண்ணி கொண்டு வரதுக்காக போனாங்க. இப்போ மயக்க மருந்தை போட்டுட்டு திருப்பியும் அந்த நாயை தேடி போகாரு. அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். எப்படி பண்ண போகிறாங்கன்ட்டு. அவர் கூடவே வந்து நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தார். கையில் ஒரு கொம்பு வேறு வச்சுட்டு இருந்தான். அதை பார்த்து வேறு அந்த நாய் மிரண்டுட்டு இருந்துச்சு. ஸோ அவனை சொன்னேன், நீ அமைதியாக இருடா அப்படின்னு நிறைய பேசிகிட்டே வந்தான். இந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னா அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி பீச்சுக்குள்ளார உள்ளே வந்துருச்சு. இந்த மண்ணில் அப்படியே லாஸ்ட்டில் போய் நின்றுட்டு அங்கேருந்து பீச் பக்கமாக அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு முத்துலாம் தெரியுமா நரேஷ்? இப்படியா? அடே வந்துடுறான். அழுது இந்த நாய்க்கு தெரிஞ்சிருச்சு எப்படியாவது எஸ்கேப் ஆகி போகணுன்ட்டு டுவர்ட்ஸ் பீச் போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் இந்த ப்ளூ கிராஸ் டீம் 2 பேர் வந்திருந்தாங்க. லைக் வேலு, மிஸ்டர் வேலு அண்டு மிஸ்டர் முபாஷிர். இவர் அஸ்ஸாம்கார் போல இருக்கு. நல்லா தமிழ் பேசுகிறாரு. எப்படி ஓடி போய் அதை காப்பாற்றுறதுக்கு எப்படி போகிறாங்க பாருங்க. 2 பேரும் ஓடி அந்த நாயை வந்து பின்னாடியே போய் சின்ன பையனும் ஓடுறான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ
போயிட்டு பின்னாடி நடக்கிறாரு. அவரும் வேற ஒரு இடத்துல இருந்து இதை பார்க்கறதுக்காக வராரு. எங்கள் சைடில் அந்த பக்கம் ஒரு ஃப்ளாட் இருக்கும், அதுலேருந்து என்ன நடக்குதுன்னு பயங்கர ஆர்வம். இந்த நேரம் நம்ம ப்ளூ கிராஸை வந்து நிச்சயம் பாராட்டி ஆகணும். இந்த மாதிரி காயப்பட்ட இல்லை ஏதாவது உதவி தேவைப்படுற மிருகங்கள் எதுவாக இருந்தாலும், பறவைகள், மிருகங்கள் எதுவாக இருந்தாலும் ப்ளூ கிராஸை தொடர்பு பண்ணால் அவங்க சொன்ன நேரத்துக்கு வராங்க. அடுத்தது இன்னொன்று என்னென்னா, இதுக்கு எந்த காசும் அவங்க சார்ஜ் பண்ணல. இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே அவங்க வந்து செய்கிறாங்க. இந்த பச்சை கலர் போட்டுக்கு பின்னாடி தான் இப்போ அது ஓடி போய் நின்றுட்டுருக்கு. அந்த தம்பி அந்த போட் மேலே ஏறி அந்த மயக்க மருந்தை வந்து அந்த நாய் மேலே அடிக்கிறாரு. பாருங்கள் அழகாக அது ஒரு பைப் மாதிரி இருக்குது, அதில் இன்ஜெக்ஷனை வச்சு ஊற்றி அடிச்சிட்டாங்க. அதோட அந்த சைடில் ஆடுறது தெரியுதா ஒயிட் கலரில், அதுதான் அந்த மயக்க மருந்து. அந்த நாய் மேலே அந்த ஊசி போய் பட்டுருச்சு, பட்டு மருந்தும் உள்ளே போயிடுச்சு. இது ஒரு பாருங்கள் அந்த ஊசி, அதுதான். ஸோ இப்போ அந்த நாய் அந்த மயக்க மருந்து போட்டாச்சு. அப்படியே அது பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போகுது, அங்கேருந்து வேறு இடத்துக்கு போகுது. இப்போ அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் போகிறோம். அங்கேருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் தான் போயிருக்கோம். அப்படியே நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடந்து போகுது. ஃபஸ்ட்டு ஓடிச்சு, அதுக்கப்புறம் அப்படியே தள்ளாட ஆரம்பிச்சிது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே அதால் சுத்தமாக நடக்க முடியாமல் போய் அப்படியே ஒரு இடத்துல விழுந்துட்டார். விழுந்த பிறகு இந்த தம்பி அழகாக போய் அந்த டப்பாவை, மாட்டியிருந்த டப்பாவை அந்த நாயுடைய தலையிலேருந்து எடுத்துட்டாரு. இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அதால் நடக்க முடியல, அப்படியே தள்ளாடி நடக்குது. அதால் நடக்கவே முடியல. ஃப்ளாட்டு அது பாரு, மயக்கம் வருது. ஆமாம், இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை ரோட்டில் தூக்கி போடுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒன்று அந்த பாட்டிலை இப்போ ஒரு நசுக்கின மாதிரி நசுக்கி அதை போடுங்க. அது இல்லைன்னா மூடியாவது அட்லீஸ்ட் மூடிட்டு போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் போடுறதுனால அதில் மிச்சம் இருக்கிற பொருளை சாப்பிடவோ இல்லை அதோடைய வாசத்துக்காகவோ உள்ள தலையை விடுற நாய்ங்க இப்படி தான் நான் பார்த்தேன். இல்ல இங்க இருக்கட்டும் ப்ரோ, அவர் அவ்வளவு தூரம் தூக்கிடுறாரு. யாருமே பார்த்து அதை கேர் எடுக்காம விட்டுருந்தா எவ்வளவு நேரம் ஆகுது? இந்த நாயோட நிலைமை என்ன இருக்கும்? ஹாஃப் அன் ஹவர். ஆனா சேஃப் தான் அது. அதோட அதிகம் ஒரு ஜீவனா பாருங்க. அதுக்கு நான் என்னோட வீடு அங்க இருந்து பார்க்க முடியாது. தாகம் எல்லாமே இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. வேற எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதுல நாய்க்கு மாதிரி காக்கா ஜீவன்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கால் பண்ணுங்க. நான் அந்த நம்பரும் எப்படி கால் அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் நான் பண்ணன்றதையும் வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு உன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கும் மிருகங்களுக்கும் உதவியாகிடுங்க.
நீங்கள் இங்கே பார்க்குற அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணி என்ன பிரச்சனையோ அதை சொல்லிவிட்டு இங்கே மென்ஷனாக இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இங்கே இந்த இதில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு ஆல்டர்னேட் நம்பரும் உங்கள் நம்பரும் 2 நம்பர் அதில் மென்ஷன் பண்ணி எந்த இடத்துல அந்த அனிமல் இருக்கோ அந்த இடத்துடைய கரண்ட் லொக்கேஷன் அதை போட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நிச்சயமாக அந்த அனிமலை சேவும் பண்ணுவாங்க.